தமிழக அரசியல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் புதிய பரபரப்பு வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீடு குறித்து நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்த அளவுக்கு சீராக அமையவில்லை என்பதே அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய அம்சமாக உள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 25 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திமுக தலைமையகம் இந்த கோரிக்கையை எளிதாக ஏற்கும் நிலைப்பாட்டில் இல்லை என்றே தெரிகிறது. கடந்த தேர்தல் கணக்குகள், தற்போதைய நிலைமைகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வலிமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொகுதி பங்கீடு செய்ய வேண்டும் என்ற அணுகுமுறையில்தான் திமுக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் தங்களின் அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் வலுப்படுத்திக் கொள்ள இந்த தேர்தல் முக்கியமான வாய்ப்பாகவே காங்கிரஸ் பார்க்கிறது. அதனால்தான் அதிக தொகுதிகளை கோரியிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த நிலைமை காரணமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடிவுக்கு வராமல் தேர்தல் பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுவாக தேர்தல் நெருங்கும் காலத்தில் தரைமட்ட பணிகள், மாவட்ட அளவிலான ஆலோசனைகள், பிரச்சார திட்டங்கள் என பல கட்ட செயல்பாடுகள் ஆரம்பமாக வேண்டும். ஆனால் தொகுதி பங்கீடு இறுதியாகாத சூழலில் வேட்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் தள்ளி போய்விட்டதாக தெரிகிறது. இது திமுக தலைமையினருக்கு ஒரு வகை அரசியல் சிக்கலாகவே மாறியுள்ளது. மற்றொரு பக்கம் கூட்டணிக்குள் வெளிப்படையாக மோதல் இல்லை என்றாலும் உள்மட்டத்தில் கடும் விவாதங்கள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகின்றன. சில முக்கிய தொகுதிகள் குறித்து இருதரப்பும் தளர்வில்லா நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புற மற்றும் பாரம்பரிய ஆதரவு கொண்ட பகுதிகளில் யார் போட்டியிடுவது என்பது பெரிய கேள்வியாக உள்ளது. இந்த விவகாரம் நீண்டால் கூட்டணியின் ஒருங்கிணைப்பு பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கிடையில் எதிர்க்கட்சிகள் இந்த சூழ்நிலையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லை, தலைமையிலான குழப்பம் உள்ளது என்ற கோணத்தில் பிரச்சாரம் செய்யும் முயற்சிகள் தொடங்கியுள்ளன. இது தேர்தல் மனோபாவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது கவனிக்க வேண்டிய அம்சமாகவே உள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த கருத்து வேறுபாடு வரவிருக்கும் தேர்தல் அரசியலின் முக்கிய திருப்பமாக மாறுமா என்ற கேள்வி எழுகிறது. தொகுதி பங்கீடு விவகாரம் விரைவில் தீர்வு கண்டால் கூட்டணி வலுவாக களமிறங்க வாய்ப்புள்ளது. இல்லையெனில் இந்த மோதல் மேலும் தீவிரமடைந்து அரசியல் கணக்குகளை மாற்றக்கூடிய நிலை உருவாகலாம். அடுத்த சில நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள்தான் தமிழக அரசியலில் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் என்பது உறுதி.